அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழாட்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது, நம்முடைய கற்பது தமிழினுடைய வெளியீடு தமிழாட்சி பதிப்பகம் சார்பாக தொகுதி 2னுடைய வெளியீடுங்கப்பா. இது பற்றிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில நம்ம காண இருக்கின்றோம். சரிங்களா? அதாவது இக்கால இலக்கியங்கள், புதுக்கவிதைகள், ஹைக்கூ, சென்றியு, லிமெரைக்கு, உரைநடைகள், வாழ்க்கை வரலாறுகள், கடித இலக்கியம், மொழிபெயர்ப்பு, மொத்த தகவல்களும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் விளக்கமாக அது எப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அது அது பற்றிய ஒரு வரி தகவல்கள் இருக்கின்றன. முக்கியமான அட்டவணைகள் இருக்கின்றன. மாதிரி வினாக்கள், முந்தைய தேர்வினுடைய வினாத்தாள் விடைகளுடன் இருக்கின்றன. சரிங்களா? இப்ப அவ என்னென்ன என்னென்ன அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம்ப்பா. அதான் நம்ம பாடப்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா, அலகு 4. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கும், அதெல்லாம் வந்து முதல்ல தேசிய இயக்க பின்னணி அப்படிங்கிற அமைப்புல, தேசிய இயக்க பின்னணி. அடுத்து பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்க பின்னணி, பொது உடைமை இயக்க பின்னணி, திரைப்பட பாடலாசிரியர்கள், இங்க அகவய தேடல், அதே போன்று புறவய தேடல், சிறுகதைகள், நாவல்கள், இப்படி ஒவ்வொன்றும் நம்மளுடைய பாடப்பகுதியில அமைந்திருக்கு. அடுத்து சாகித்ய அகாதமி விருது யார் யார் இது பண்ணாங்க. அடுத்ததாக நாடகங்கள். நாடகங்கள் அப்படிங்கிறபோது நவீன நாடகங்கள் இருக்கு. அதே இதுல நாட்டார் கலைகள்னு இருக்கு. 2த்துக்கும் சின்ன வேறுபாடு இருக்கு. அது என்னன்றது இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து அயலக தமிழ் இலக்கியங்கள்னா என்ன? அது யார் யார் எழுதியிருக்காங்க? என்னென்ன நூல்கள் அப்படிங்கிறது. இந்த அயலக தமிழ் இலக்கியம் எவ்வாறு வளர்ந்தது அப்படிங்கிறது, அதை விட கூடுதலான ஒரு செய்தி இந்த பதிவுல இருக்குன்னு இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் நானு. அடுத்து உரைநடை வளர்ச்சி, தன் வரலாறு, அடுத்து பார்த்தீங்கன்னா பயண இலக்கியங்கள், அடுத்து வாழ்க்கை வரலாறுகள். வாழ்க்கை வரலாறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கோ, ஒருவர் இன்னொருவரை எழுதியது. இது தன் வரலாறுனா தானே எழுதியது. வாழ்க்கை வரலாறு அப்படின்னாக்கா, ஒருவர் மற்றொருவரை எழுதியது. அதான் வாழ்க்கை வரலாறு. அடுத்து கடித இலக்கியங்கள், அடுத்ததாக மொழிபெயர்ப்புகள். சரிங்களா? அந்த மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிற மொழியிலிருந்து தமிழுக்கு. அதே மாரி தமிழ்லேருந்து பிற மொழிகளுக்கு. அந்த மாதிரியான 2 வகையான மொழிபெயர்ப்புகள். அடுத்து அட்டவணைகள் இருக்கின்றன. மாதிரி வினாக்கள் இருக்கின்றன. நம்முடைய கற்பவை தமிழினுடைய மாதிரி வினாக்கள். அடுத்து அசல் வினாத்தாள் இருக்குங்கப்பா. இது நம்ப நம்முடைய பாடப்பகுதி. இது தவிர மற்ற தொகுதியெல்லாம் என்னம்மா இது வந்து தொகுதி 2. மற்ற தொகுதியெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும், தொகுதி 1ல பார்த்தீங்கன்னா, பழந்தமிழ் இலக்கியங்களிலிருந்து பக்தி இலக்கியம் வரைக்கும் இருக்கின்றது. அதாவது அலகு 1லிருந்து 3 வரைக்கும். அடுத்து தொகுதி 3 பார்த்தோம்னாக்கா, தொல்காப்பியத்திலிருந்து ஐவகை இலக்கணங்கள். எழுத்து இலக்கண கோட்பாடு, சொல் இலக்கண கோட்பாடு, பொருள் இலக்கண கோட்பாடு அப்படின்னு சொல்லி பாட்டியல் நூல்கள் வரைக்கும் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, தொகுதி 4 இது இலக்கண, இலக்கிய உரையாசிரியர்கள் மற்றும் திறனாய்வு 7வது அலகு வரைக்கும். சரிங்களா? அடுத்து 5வது பார்த்தோம்னாக்கா 8, 9, 10 ஆகிய அலகுகள். அதாவது தமிழக வரலாறுலேருந்து தமிழும் பிற துறைகளும் வரைக்கும் பிற தொகுதிகள் அமைந்திருக்கின்றன. இதுல உங்களுக்கு எந்த தொகுதி வேணுமோ, அந்த தொகுதிய மட்டும் நீங்க வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம். ஆனா, இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா 5 தொகுதிகளையும் கொடுத்து பெறுகின்றார்கள் இப்ப. சரிங்களா? அதனுடைய சலுகைகள் நம்ம குடுத்துருக்கோம். விலை என்னென்ன அப்படிங்கிறதும், சலுகைகள் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு சலுகை நம்ம முடிச்சுட்டோம். அடுத்து இயல்பா போயின்றது. இப்ப மறுபடியும் சலுகைகளோட கூடிய விற்பனை நடந்துன்னு இருக்கு. உங்களுக்கு எந்த தொகுதி வேணும் அப்படிங்கிறதோ, இல்ல 5 தொகுதிகளும் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம்ப்பா. சரிங்களா? இது பற்றிய கூடுதல் தகவல்கள என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம சேனலினுடைய தொடர்பு எண் இருக்கு இல்லையா? அந்த தொடர்பு எண்ல வந்து நீங்க தொடர்பு கொண்டு பரிமாறிக்கங்க. சரிங்கப்பா. இப்போ இந்த இதுல நம்ம என்னென்ன எப்படி எப்படி குடுத்துருக்கோம். பாருங்களேன் உதாரணத்துக்கு. இப்ப முதலாவதாக இக்கால இலக்கியங்கள். தேசிய இயக்க பின்னணின்னு சொன்னோம். முதல்ல தேசிய இயக்க பின்னணின்னா என்ன? அதன் பிறகு ஒவ்வொரு கவிஞர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். நமக்கு பாட அடிப்படையில் பார்த்தோம்னா, சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். அப்ப முதல்ல அவரை பற்றிய ஒரு அடிப்படை தகவல்கள். அவர் எந்த ஊரு, என்ன? அவருடைய சிந்தனைகள் என்னென்ன மாதிரி? அவருடைய குரு யாரு? அரசியல் குரு யாரு? எந்த இதழ்கள் நடத்தினார்? எந்தெந்த இதழ்கள் தொடங்கினார்? எந்த இதுல என்னென்ன பதவிகள்ல அவர் இருந்தார்? அந்த இதழ்களில் அவர் ஆற்றிய பணிகள் என்னென்ன? அதில நம்ம வந்து இப்ப சொல்லிட்டோம். தேசிய இயக்க பின்னணி அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கால அரசியல் சூழ்நிலை எவ்வாறு அவர் அதில் கலந்து கொண்டிருந்தார்? இந்த மாதிரியான அடிப்படை தகவல்லாம் குடுத்து, அவர் எழுதிய நூல்களினுடைய சிறப்பு தன்மைகள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எழுதிய நூல்களினுடைய இது. அடுத்து அவரு கொடுத்த நூல்களினுடைய பட்டியல்.
சரிங்க. இப்ப அவர் தேசிய இயக்க பின்னணி அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்னென்ன பாடல்கள் தேசிய இயக்கத்துக்காக பாடினார்? அப்படிங்கிறதுக்கான பாடல் வரிகளுடன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப. "நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சியை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வழி காட்டுவேன்" என்றும், அதற்கு வ.உ. சிதம்பரனார் மறுமொழி கூறுவதாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஞ்சி துரைய பத்தி அவர் பாடுற பாட்டு. "நாட்டில் எங்கும் சுதந்திர வாஞ்சியை நாட்டினாய், உன்னால தான்டா எனக்கு சுதந்திர உணர்வே வந்தது" அப்படிங்கிறத எப்படி பாடலா பாடுறாரு பாருங்க. விஞ்சி துரைய பார்த்து அவர் பாடுகின்றார். அதே மாதிரி விடுதலைக்காகவும் பாடிய பாடல்கள். "பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடும் குரவருக்கும் மறவருக்கும் விடுதலை, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில்" இந்த மாதிரியான பாடல் வரிகள் இப்ப. சரிங்களா? அதே மாதிரி பாரத தேசத்துக்காக அவர் பாடிய பாடல்கள். தற்கால நிலைமை எப்படி இருக்கின்றது? அப்ப இளைஞர்கள் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும்? என்று விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டை வெற்றி பெற செய்ய மக்களை அவர் அழைக்கின்றார். ஒரு தேசியம் அப்படின்னு சொன்னாலும், நாடு என்று சொன்னாலும், மொழி தேவை, இனம் தேவை, தேசிய உணர்வு தேவை. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சமூகம், எல்லாவற்றுக்குமே அடங்கிய பாடல்கள்லாம் பாடணும். அதனால தான் அவர தேசிய இயக்க பின்னணியில அந்த ஆளுமையை வைத்தார்கள், பாரதியாரை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அடுத்ததாக பொது உடைமை இயக்க பின்னணி, அப்படியே ஒவ்வொன்றும். அவரு மருதகாசி, வாலி, வைரமுத்து, அறிவுமதி, முத்துக்குமார் இப்படி ஒவ்வொருடைய இதுவும் பார்த்தீங்கன்னா, திரைப்பட பாடல்கள் அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அப்ப அவரை பற்றி அதே போன்று அடிப்படை செய்திகள். திரைப்படத்திற்காக அவர் என்ன செய்தாரு அப்படிங்கிறது. எத்தனை திரைப்படங்கள்ல அவர் பாடல் பாடியிருக்காருன்றது அடுத்ததாக, அவர் பாடுகின்ற பாடல்கள் என்னென்ன கருத்துக்கள், அதுல முக்கியமான பாடல் வரிகள். சின்ன பயலே சேதி கேளடா, தூங்காதே தம்பி தூங்காதே" அப்படிங்கிற பாடல். "திருடாதே பாப்பா திருடாதே". அதே போன்று குழந்தைகளை பார்த்து, "துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர" இதெல்லாம் மிக புகழ்பெற்ற வரிகள். "வெற்றி மேல் வெற்றி வர" அப்படிங்கிற வரியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொல்லு. எப்படி அறிஞர் அண்ணாவுடைய அ வ வ பேச்சுகள்ல, உரைகள்ல "தீ பரவட்டும்" அப்படிங்கிற சொல்ல கையாளுகின்றோமோ, அந்த மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா, "வெற்றி மேல் வெற்றி வர" அப்படிங்கிறது. அதே மாரி "விளங்கிட வேணும்" இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அடையாள குறியீடுகள். அந்த மாரி பொது உடைமை சிந்தனையோட அவர் பாடிய பாடல்கள் தான், அந்த மாரி முக்கியமான பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனப்பா. அடுத்து திரைப்பட பாடல்கள். ஏன்னா இவர் திரைப்பட பாடல் ஆசிரியர் தானே. எந்தெந்த படங்கள்ல என்னென்ன பாட்டுகள்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அது எந்த ஆண்டு? ஏன்னா நம்ம தேர்வுல கேட்கறது அதுதான். இந்த திரைப்படம் அ அந்த ஆண்டு வரிசையின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அப்ப அந்த ஆண்டு அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப. சரிங்களா? எந்த பாடல் எந்த திரைப்படத்துல இடம்பெறுகின்றது அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும், நம்ம புதுக்கவிதை அப்படின்னு சொன்னோம்னாக்கும், சி.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள். அப்ப அவருடைய அடிப்படையான செய்திகள். அவருடைய ஊரு, எந்த காலம் அவரு. பார்த்தீங்கன்னாக்கா, அவரு இப்போது இருப்பதனால் அதனுடைய இது கொடுக்கப்பெறவில்லை. அவங்களுடைய பெற்றோர் யாரு? அப்படி அவருடைய அடிப்படை செய்திகள் என்னென்ன? எந்த நூலுக்கு அவருக்கு சாகித்ய அகாதமி கிடைத்தது? அவர் வகித்த பதவிகள் என்னென்ன? இதெல்லாம் மிக மிக முக்கியமான செய்திகள். முதல் நூல் எது? முதல் கவிதை தொகுதி எது? அந்த மாதிரி. முதல் கவிதை எது? முதல் கவிதை தொகுதி எது? அவர் நடத்திய பத்திரிகை என்னென்ன? சரிங்களா? எந்த இயக்கத்தை சார்ந்தவர் அவரு? வானம்பாடி இயக்கத்தை சார்ந்தவர். ஏன்னா எழுத்து இருக்கின்றது, வானம்பாடி இருக்கின்றது, கசட தபற இருக்கின்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, புதுக்கவிதை இயக்க இதழ்கள். அப்ப அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்? வானம்பாடி இயக்கத்தை சார்ந்தவர். எந்த இதழ்கள்ல அவர் என்னென்ன பதவிகள் அவர் வாங்கியிருந்தார்? அடுத்ததாக பார்த்தோம்னா, அவருடைய பாடல் வரிகள், சில பாடல் வரிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்ப. சரிங்களா? "பார்த்ததே இல்லை எனினும் கேட்டதுண்டு, காலம் இல்லை நேரம் இல்லை, அந்திகளில் கருக்கு இருட்டில் நண்பகலில் மாலைகளில், வேலை இன்னது என்று கிடையாது, மெய் சிலிர்க்க வைத்த குரல், என் கூரையின் மேல் நிழல் தூவும்,
குளிர்காற்றை தூதுவிடும். சிலபோது மனதை கவ்வும். ஒரு மாயமாய். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல் வரிகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப. இப்ப அடுத்த ஒரு முக்கியமான கவிஞர் ஒருவர் நம்ம பார்க்கலாம். ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள். மிகவும் சிறப்பான அது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நீங்க அடுத்து கீழ குடுக்குறேன் பாருங்களேன். அப்ப அவருடைய ஊர் என்ன? காலம் என்ன? இந்த நூல் முதல்ல வந்து நான் தொகுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய பிறப்பு பற்றி மட்டும் தான் நான் குடுத்திருந்தேன். ஆனா அடுத்து அவருடைய மறைவு ஏற்பட்டதுனால, இந்த செய்திய நம்ம இணைத்து கொடுத்திருக்கின்றோம். இதற்காக என்ன செஞ்சோம் அப்படின்னாக்கா, இந்த தொகுதி 2ல இதே மாதிரியான பல செய்திகள வந்து அப்டேட் பண்ணி, அதாவது இன்றைய தேதிக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சில செய்திகள கூடுதலாக சேர்த்து, இந்த தொகுதி புதிதாக பதிப்பிக்கப்பட்டது இப்ப. சரிங்களா? இவருடைய பெற்றோர் யார்? இவருடைய இயற்பெயர் என்ன? புனைப்பெயர் என்ன? ஏன்னா ஒவ்வொரு ஆளுமை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயற்பெயர், புனைப்பெயர். இது முக்கியமானது. அப்புறம் சிறப்பு பெயர் இருக்கும். அவரு உரைநடையின் தந்தை அப்படின்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் சிறப்பு பெயர். அது. அடுத்து அவருடைய பன்முக திறமை என்னென்ன? என்ன வேலை செய்தாரு? அவர் அதுக்கு தவிர கூடுதலா என்ன வேலைகள்லாம் செய்தாரு? அவர் நடத்திய இதழ் என்ன? அவரு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இயக்கம் எந்த இயக்கம்ன்ட்டு, அந்த மாரி இவரும் வானம்பாடி இயக்கத்தை சார்ந்தவர். எத்தனை முதல் பாருங்களேன். தமிழ்ல முதல் முதல் லிமெரிக் எழுதியவர். அவருடைய முதல் கவிதை எது? முதல் தமிழ் கஜல் கவிதை தொகுதி இவர் தான் எழுதியிருக்காரு. அந்த நூல் எது? முதல் தமிழ் சென்றியு கவிதை எழுதியவரும் இவர்தான். "ஒரு வண்டி சென்றியு." பழமொழியும் சென்றியும் இணைத்து முதல் தமிழ் கவிதை எழுதினாரு. "ஒரு கூடை பழமொன்றியு." பாருங்க, பழமொழியும் சென்றியும் கலந்தது. அதேபோன்று ஹைக்கூ கவிதைகள் அவருடையது. அதன் பெயர் என்ன? அதேபோன்று சென்னிமலை கிளியோபாத்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிகவும் புகழ்பெற்ற நூல்கள். அவருடைய நூல்கள். அதிக அளவுல கவிதை தொகுதிகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, இவர்தான். 60க்கும் மேற்பட்ட தொகுதி, 6 பெருந்தொகுதிகளை வெளியிட்ட முதல் கவிஞர். புது கவிதையில பயண இலக்கம் எழுத முடியுமா? எழுதினாரு. அதுவும் இவர்தான் முதல்ல. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புது கவிதையில பாருங்களேன், "உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன்." அந்த நூலினுடைய தலைப்பு. வால்ட் விட்மன். அவர பார்த்து சொல்ற மாரி. புது கவிதையிலான பயண நூல். அதான் இப்ப நம்ம பார்த்தது. சரிங்களா? வினாக்களாலான முதல் தமிழ் கவிதை தொகுதி நூல். கனாக்காலும் வினாக்கள் அப்படின்னு சொல்லி. புது கவிதையிலான முதல் திறனாய்வு நூல் எழுதியவரும் இவர்தான். ஜப்பானிய கவிதை வடிவங்கள்ல ஒன்றான சென்றிய வந்து தமிழ்ல அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். ஹைக்கூவையும் அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். லிமெரே ஹைக்கூ இந்த வடிவங்களை இணைத்து டெட் பார்க்கர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திய கவிதை வடிவம். லிமெரைக்கூ அதாவது லிமெரிக் ஹைக்கூ. இந்த லிமெரைக்கூ இதையும் இவர்தான் முதல்ல எழுதினாரு. இந்த ஈழ தமிழ் இணைய படுகொலை கண்டித்து துணிச்சலா எழுதி வெளியிட்ட முதல் கவிஞரும் இவர்தான். "எண்ணருமை ஈழமே." அப்ப எத்தனை முதல் பாருங்க அவரு. இல்லைங்களா? அப்ப அவருடைய கவிதைகள்லேருந்து சான்று வரிகள்லாம். சரிங்களா? பாடத்தக்க கஜல் கவிதை தொகுதிய படைத்த முதல் கவிஞரும் இவர்தான். இப்ப பழமொன்றியும் நம்ம பார்த்தோம். "ஒரு கூடை பழமொன்றியு." வினாக்களானது. அதே மாரி ஆங்கிலத்த முதல்ல ஒரு மொழிபெயர்ப்புக்கான மூலநூல் தந்த முதல் கவிஞர் இவர்தான். இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் இது. தமிழரசு கொடுத்த பரிசு இது. இவர் பாடல் எழுதிய திரைப்படங்கள் என்னன்னா, இணைய இயக்க வசனம் என்ற திரைப்படம். இந்த மாதிரியான அடிப்படை தகவல்கள் ஒவ்வொரு ஆளுமைக்கும் நம்ம குடுத்துருக்கோம். இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னாக்கும், கிட்டத்தட்ட 225 ஆளுமைகள் இருக்காங்க. பாரதியார்லேருந்து ஆரம்பித்து 225 ஆளுமைகள் இருக்காங்க நமக்கு. சரிங்களா? இப்ப அவர் பாடிய பாடல்களுடைய சில வரிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்ப. சரிங்களா? அடுத்து அவர் எழுதிய படைப்புகள் என்னென்ன? எல்லாமே ஹைக்கூ, சென்று புதுக்கவிதைன்னு சொன்னோம். அப்ப அது ஒவ்வொன்னும் அவர் என்னென்ன எழுதியிருக்காரு? எந்த ஆண்டு? இது ரொம்ப முக்கியமானது. வரிசைப்படுத்துகின்றதுல வரும். அப்ப அது. தன்னுடைய ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா, பாப்புலோ நெருதான்னு தான் பேர் வச்சிருக்காரு. தன்னுடைய 2 மகன்கள். முதல் மகனுக்கு பெயர் வந்து பாப்புலோ நெருதான்னு தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு பிடித்த கவிஞர் இவரு. பாப்புலோ நெருதா. சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதே மாரி இன்னொரு முக்கியமான பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஹைக்கூ பத்தி. ஹைக்கூன்னா என்ன? அம்மா அத பத்தி எனக்கு சுருக்கமா வேணும். ஹைக்கூன்னா என்ன? சென்றியுன்னா என்ன? பாருங்க. ஹைக்கூ. அப்ப அது எந்த நாட்டுல தோன்றியது? அதனுடைய அமைப்பு முறை, கவிதையினுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும்? அடுத்ததாக பார்த்தோமானால், சென்றியு. அதுவும் அதே மாரி தான். அதனுடைய அமைப்பு முறை என்ன? அப்படிங்கிறது. அடுத்து, அதுல சில சான்று. அடுத்து லிமெரிக்கு. அதனுடைய அடிப்படையான தகவல்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இதற்காக சில பாடல்கள் மொத்தமா நம்ம குடுத்துருக்கோம். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் பாடிய பாடல்கள், சில சான்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்ப. சரிங்களா? அடுத்து கஜல். நம்ம தமிழ்ல கசல்ன்னு சொல்லுவாங்க. அது எந்த நாட்டிலிருந்து வந்தது? அதனுடைய அடிப்படை தகவல்கள் என்னென்ன? என்பது பற்றிய தகவல்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அதற்கான சான்றுகளும் பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. போன்சாய்னா என்ன?
அதுக்குன்னே ஒருத்தர் வந்து தன்னுடைய கவிதைக்கு போன்சாய்ன்னு பேர் வைத்தாரு. யார் அவரு அப்டின்னாக்கா கவிஞர் ஐயாறு புகழேந்தி. ரொம்ப ரொம்ப விரும்பி அவரு இந்த கவிதை நூல அவர் இயற்றியிருப்பாரு. விளையாட ஆள் இல்லாமல் கிடக்கும் பந்து எது அப்டின்னா நிலாவாம். விண்ணிலிருந்து சேமியாக்கள் எது அப்டின்னா மழையாம். அறுவடை முடிஞ்சது. ரேஷன் கடையில இருக்காரு. யாரு? விவசாயி. அப்போ பாருங்களேன், ஒரே 3 வார்த்தையில அதான் போன்சாய் கவிதை. 3 வார்த்தைகள்ல இவ்ளோ ஒரு அழுத்தமான, செறிவான கருத்து பாருங்க. விளையாட ஆள் இல்லாம கிடக்கின்ற பந்து எது? நிலா, வானத்துல. அறுவடை முடிஞ்சது. ரேஷன் கடையில இருக்காங்க. யாரு? விவசாயி. இதெல்லாம் பாருங்களேன், அப்படியே அந்த கருத்து ஆழத்த எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. தேடலும் வழி, மரம் தேடும் பறவை. பாவம் மரம் இல்ல அப்படிங்கிறாரு. மின்கம்பத்தில் குருவி. ஏன்னா இன்னைக்கு மரமே கிடையாது. அப்ப பறவைகள் எங்க போய் உட்கார வேண்டியிருக்கு? மின் கம்பத்துல போய் உட்கார வேண்டியிருக்கு. இதெல்லாம் போன்சாய் பூக்கள் தான். இன்னொரு கவிதை அவர் குடுக்குறாரு பாருங்க. "சோற்றுப்பானை திருட்டு, அதிர்ந்து போனான் திருடன், சோறு இல்ல. எங்க? விவசாயி வீட்ல." அப்ப இது வந்து கவிப்புயல் இனியவன் அவர் எழுதிய கவிதை. அப்ப ஒவ்வொரு சான்றுகளும் இந்த மாதிரி ஒவ்வொரு வகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப. சரிங்களா? இப்ப இதுலயே ஒரு இன்னொரு முக்கியமான பகுதி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். பழமலை. அவர் பேர் பார்த்தீங்கன்னா பழமலை. ஆனா மலைன்னு சொல்லி மாத்தியிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, பெரியார் மீது இருந்த அந்த எழுத்து சீர்திருத்தத்தினால் தன்னுடைய பெயரை வந்து இவ்வாறு அமைத்துக் கொண்டார். அப்போ ஒரு ஆளுமை என்று சொன்னா, நம்ம இயற்பெயர், புனைப்பெயர், சிறப்பு பெயர் மட்டும் இல்ல. அவர் எதற்காக அந்த பெயரை மாற்றிக் கொண்டார் என்பது பற்றிய தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப. சரிங்களா? இப்ப அதே போன்று பாடல். அன்று அடிமை சிறையில் இருந்தோம். காந்தியும், நேருவும், பட்டேலும், சந்திரபோஸும், பாரதியாரும். வீர சுதந்திரம் வேண்டி பாட கதவுகள் திறந்தன. தலைமுறைகள் கடந்தோட இன்று நாங்கள் சிறையில்தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். சாவி எங்களிடமே இருக்கிறது. எப்படி பாருங்க. இந்த கவிதையினுடைய பெயர் வந்து சின்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. அன்னைக்கு எல்லாருமே அடிமை சிறையில இருந்தாங்க. இவங்கெல்லாம் உள்ள இருந்தாங்க. இன்னைக்கு தலைமுறைகள் கடந்து ஓடி விட்டது. இன்னைக்கு நாங்க வந்து சிறையில தான் இருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்கான சின்ன வித்தியாசம் என்னன்னா, சாவி எங்கள்ட்ட தான் இருக்கு. அப்ப எங்களை நாங்களே சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறார் அந்த கவிஞர். சரிங்களா? வைகை செல்வி அவர்கள். அதே போன்று இன்னொரு கவிதை பாருங்க. தாழ் திறக்கும் என்றால் தான் காத்திருத்தல் சுகம். இல்லையெனில் மரண வேதனை. தாழ் திறக்காவிட்டாலும் மரண வேதனை. அந்திப் பொழுதின் வானவில் பகலென்று தெரிந்தால் சிறகுகளை விரிக்கலாம். இரவென்று தெரிந்தால் கூட்டுக்குள் ஒடுங்கலாம். அந்திப் பொழுதாய் இருந்தாலும் சில்லென்ற குளிர்காற்றும் சிங்கார பூமணமும் உன் முத்தம் தந்திடுமோ? கால மயக்கத்தில் கண் விழித்து பார்க்கையில் பகலா இரவா ஏதும் புரியவில்லை. அந்திப் பொழுதின் வானவில். இது வந்து உள்ளே ஒரு வானவில் அப்படிங்கிற ஒரு கவிதை தலைப்புல உங்க வைகை செல்வி அவர்கள் பாடியது. இப்போ நம்ம ஒரு பாட்டு ஔவையார் "பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு" அப்படிம்போம். கலந்துருக்கி வார்த்தை விதை ஒன்று மூளைக்குள் தெறிக்க முளைவிட்டு உணர்வுக்குள் கணுக்கணுவாய் பயிர் வளர செங்குருதி புனல் பாய மண்ணுக்குள்ளே அடிக்கரும்பாய் மனசெல்லாம் சர்க்கரையாய் நெஞ்சு குழிக்குள்ளே இறங்கி வழிந்தோடி உயிர் உறங்கும் உயிர் பந்தை உசுப்பி புரட்டுவது கவிதை. இது ஒரு கவிதையும், பல கவிதைகளும் அப்படிங்கிற தலைப்புல அமைந்த ஒரு கவிதை. இந்த பாடல் நம்ம குடுத்துருக்கோம் இப்ப. சரிங்களா? அதே போன்று இன்னொரு பாட்டு "சூதராணி", "சக்தி ஜோதி", "இளம்பிறை". இந்த இளம்பிறையினுடைய கவிதை எல்லாம் பார்த்தோம்னா, பாருங்களேன். "ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈர்த்துக் கொண்டிருக்கும் அம்மாவும், பசுவுக்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை. உயிர்களிடத்தில் அன்பு வேணும்." இது வந்து பாரதியார் சொன்ன வரி. "உயிர்களிடத்தில் அன்பு வேணும்ங்கிறது." ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? அந்த கவிதையினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கும், படிக்காதவர்கள். அதாவது "உயிர்களுக்கு அன்பு வேணும், படிக்காதவர்கள்." முதல் மனிஷி அப்படிங்கிறது கவிதை தலைப்பு. அப்ப அவங்கலாம் படிச்சது கிடையாது. ஆனா உயிர்களிடத்துல எவ்வளவு அன்பு செலுத்துறாங்க பாருங்க, அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கவிதை குடுத்திருப்பாங்க. ரொம்ப மிக மிக புகழ்பெற்ற கவிதை. இவங்க பேர் சொன்னாலே இந்த கவிதை தான்.
வண்டுக்கடி பூநிற மதிப்பெண் அட்டை நீட்டி, கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க சாரு. அதாவது பள்ளிக்கூடத்துல வந்து நமக்கு ரிசல்ட் இது மார்க் எழுதி குடுப்பாங்க இல்லையா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ன்னு சொல்லுவோம். அத குடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அத பற்றிய ஒரு கவிதை. அந்த அம்மா குடுக்குறாங்க. "அழுக்குடன் வெயிலில் கிடந்ததால் மடத்து மடத்து நிற்கும். பாவாடை கசக்கி நிற்பேன்." எதுக்குத்தா? இதுல என்ன போட்டிருக்காங்க? இது வந்து அப்பாவுக்கும், பொண்ணுக்கும் நடைபெறுகின்ற உரையாடல ஒரு கவிதையா எழுதியிருக்காங்க. நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்காங்க. ஆமா. அதான் நமக்கு படை அளக்க போகுது. கோட்டையில பொண்ணு பொறந்தாலும் போட்ட புள்ளி தப்பாதுன்னு என்கிட்ட போய் இது விட போகுதோ! அங்கிட்டு வீசிட்டு "ஆவுற சோழிய பாப்பியலா?" அப்படிங்கிறாரு அவரு. கொல்லையிலிருந்து முள் நறுக்கிக் கொண்டு கத்தும் அம்மா, "நீ கையெழுத்து போட்டா நேரமாயிரும். மை தடவுறேன், ரேகை வையுப்பா" அப்படிங்கிறா இவ. மகள் சொல்றா. "நான் என்ன கையெழுத்து போட தெரியாதவனா?" எவ்வளோ பெருமையா சொல்றாரு பாருங்க. "கையெழுத்து போட்டு தான் ஓட்டு கூட போட்டேன். பேனா பேனா பதிப்பார் கலப்பை போல அழுத்தி. அட்டை கிழிந்து அடிவாங்கும் பயத்தில்." எப்படி ஒரு மகளினுடைய உணர்வு அவரு அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல ஒரு கையெழுத்து போடுறக்குள்ளயும் இவருடைய உணர்வுகள் என்னன்னா பாருங்களேன். அந்த அவர் போட்டு பேனாவ அழுத்துற அழுத்துல அந்த அட்டை கிழிஞ்சிடுமாம். துடிக்கும் மனசு. உச்சி வெயிலில் பட்டென வெடிக்கும். உளுத்தம் மிட்டாய். சடக்கென முகம் நிமிர்த்தி சந்தேகம் கேட்பார் அப்பா. வழி விட்டா மவன் சன்னாசி தானத்தான் போடணும். அவர் பேரு. வழி விட்டா மவன் சன்னாசி. அது சன்னாசி தானத்தான் போடணும். வா போட்டு புள்ளி வச்சு உன் பேர எழுதுப்பா நேரமாகுது. அந்த ஸ்லேட்டு பலகையை எடுத்து என் பேர எழுதுத்தா. பார்த்து பார்த்து வெரசா எழுதிடுறேன். மாடொன்றை தவற விட்டு வந்து பண்ணையார் முன் நிற்கும் மேய்ப்பவராய் தாயும் அவர் குரல். இதுக்குத்தான் அப்பவே சொன்னேன். ரேக வெயின்னு. எழுதி வைக்கும் பெயரை பார்த்து பார்த்து எழுதி கொண்டிருக்கும்போது போதாமல் போய்விடும் இடம். ஏன்னா அவர் தான் எழுதுறாரு. வழி விட்டா மவன் சன்னாசி தானே. அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல இத்துணூண்டு இடம் இருக்கும். அதுல கையெழுத்து மட்டும் தான் போட முடியும். இவர் பாட்டு எழுதிட்டே போறாரு. பார்த்து பார்த்து எழுதி கொண்டிருக்கும்போது போதாமல் போய்விடும் இடம். அடுத்த கோட்டுல மடிச்சு எழுதவான்னு வேற ஒரு கேள்வி. அழுகை வந்துவிடும் எனக்கு. அடுத்த பரீட்சைக்குத்தான் அங்க எழுதணும். அட்டைய பறித்துக் கொண்டு அவர் பெயரில் குறையும் ஓர் எழுத்தையோ, 2 எழுத்தையோ மதையில் அமர்த்தி நானே எழுதி, போன தடவ மாதிரி எல்லார்கிட்டயும் காட்டி சொல்லி சிரிக்காம இருக்கணுமே. சுப்பிரமணிய சாரு. கவலையோடு நுழைவேன் வகுப்பிற்குள். அந்த பாடலுடைய கவிதை தலைப்பு வந்து அப்பாவின் கையெழுத்து. இந்த மாதிரி. இப்படி ஒவ்வொரு பாடல்களும் சிறந்த பாடல்கள் என்னென்னவோ அவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்ப. சரிங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, தன் வரலாறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பகுதி. அப்ப தன் வரலாறுனா என்ன? அது எப்ப தோன்றியது? எப்படி வளர்ந்தது? அதுக்கான அடிப்படை தகவல்லாம் குடுத்து, முதல்ல பார்த்தீங்கன்னா, வ.உ.சி அவர்கள் எழுதிய தன் வரலாற்று செய்தி. ம் ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்கும் நூலுடைய கருத்து என்னன்ற நம்ம குடுத்துடுறோம். மொத்தமா இவர் வந்து 2 தொகுதி எழுதியிருக்காரு. 2 தொகுதிகள்ல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது மொத்தமா நம்ம குடுத்துடுறோம்ங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய கற்பது தமிழ். அதாவது இதுவரைக்கும் நம்ம படித்த அந்த நூலினுடைய கருத்துக்களை ஆண்டு வரிசை அடிப்படையில மொத்தமா தொகுத்து நம்முடைய கேட்டி கற்பது தமிழ் வழங்குகின்ற அந்த சுருக்கம் அவருடைய திருவிக அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் அதனுடைய சுருக்கம் என்ன அப்படிங்கிறது ஆண்டு அடிப்படையிலும் ஒரு தொகுப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆண்டு வரிசை அடிப்படையிலும் உதாரணமா இப்ப திருவிக பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர வடிவேலு அவர்களுடையது. அதே மாதிரிதான். இந்த தொகுதிய கருத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலினுடைய கருத்துக்கள். முழுக்க முழுக்க மூல நூல்லேருந்து எடுக்கப்பெற்ற கருத்துக்கள் இப்ப. அடுத்து அந்த அதே இது ஆண்டுகள் அடிப்படையில அவர் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இங்க குடுக்குறோம் இப்ப. இப்படி ஒவ்வொன்றும் தன் வரலாறு, பிற வரலாறு. கலைஞர் மு. கருணாநிதி. அவரது அதே மாதிரி தான். நெஞ்சுக்கு நீதிங்கிற நூலு. மொத்தமா அந்த நூல்ல என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அப்படியே ஆண்டு வரிசை அடிப்படையில மொத்தமான கருத்துக்கள். அதே போன்று தான் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அயலக தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அயலக தமிழ் இலக்கியம் முக்கியமா இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். அப்ப அந்த அறிஞர்கள், அங்க இருக்கின்ற ஆளுமைகள் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க, எந்தெந்த இதழ்கள் நடத்தினார்கள், இது பற்றிய முழு தகவலையும் கொடுத்து, இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அயலக தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்று நடந்தது. நேற்று நடைபெற்ற ஜனவரி எப்பவுமே ஜனவரி 11, 12 நாட்கள்ல நடக்கும் அது. அதான் அயலக தமிழர் தினம்னு சொல்லி கொண்டாடுவாங்க. வேர்ல்டு தமிழ் டயாஸ்பரா டே. இது பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்படி இதனுடைய நோக்கம் என்ன? என்னென்ன பிரிவுகள்ல பரிசு வழங்கப்படுகின்றது? நேற்றைய நிகழ்ச்சியில பார்த்திருப்பீங்க.
இப்ப யார் யார் என்னென்ன பரிசு இது பத்தி 2021லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு 2025 இது வரைக்கும் யார் யார் பரிசு வாங்கியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது. இதுல முக்கியமானது என்னன்னா, ஒரு கருப்பொருள் விக்கிறாங்க அவங்க. இப்போ உதாரணமா 2022ல பார்த்தீங்கன்னாக்கா, "தமிழால் இணைவோம்" அப்படின்னு சொல்லிட்டு. 2023ல பார்த்தீங்கன்னாக்கா, "தமிழ் வெல்லும்" இந்த மாதிரி. 2025 இப்ப நேற்றைய நிகழ்ச்சியில வந்து "தமிழால் வெல்வோம், இணைவோம், தமிழராய் வாழ்வோம்" அப்படிங்கிற தலைப்பு. இந்த மாரி ஒவ்வொரு தலைப்புகள் வைத்துக்கொண்டு, அந்த அயலக தமிழர்களை வரவழைத்து, தமிழக அரசானது பரிசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இது பற்றிய அதாவது அப்டேட்டட் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இந்த மாதிரியாவே தான் ஒவ்வொன்றும் நம்ம எனக்கு இந்த பதிவுகள் நம்ம குடுத்துருக்கோம் இப்ப. சரிங்களா? இப்ப நாவல்கள், புதினங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால சூழல்ல அல்லது எந்த சமூகத்தினுடைய ஒரு நிகழ்வை அடிப்படையா வைத்து தான் நாவல்கள் எழுதுவார்கள். இப்போ உதாரணமா அகிலனுடைய இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, "எஞ்சின் அலைகள்" அப்படிங்கிற நாவல். அது பின்னணிங்கிற தலைப்புல நம்ம குடுக்குறோம் பார். இந்திய தேசிய ராணுவம் வந்து சிங்கப்பூர், மலாயா, பர்மாவை கைப்பற்றியது. அந்த பின்னணியில் அமைந்த நாவல் "எஞ்சின் அலைகள்". ஏன்னா நம்முடைய தேர்வுக்கு வரக்கூடிய வினா எப்படின்னாக்கா, பின்னணியில் எழுதப்பட்ட நாவல் எது? எழுதப்பட்ட புதினம் எது? சிறுகதை எது? அதேபோன்று பயண இலக்கியம். சோவியத் நாட்டில் நான் கண்ட ரஷ்யா ஆகிய நூல்கள். மலேசியால பயணம் செய்து எழுதிய நூல் பால்மரக் காட்டின் நிலை. அதே மாரி அந்த பால்மரக் காட்டிலே வந்து என்ன, மலேசியாவினுடைய ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை துயரங்களை சொல்லுகின்ற நூல் அது. தம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லுகின்ற நூல் எது அப்படின்னாக்கா, எழுத்தும் வாழ்க்கையும். அப்ப இவ எல்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னணி அப்படிங்கிற தலைப்புல நம்ம குடுத்துருக்கோம் இப்ப. இதே போன்று தான் ஒவ்வொரு அ ஆளுமைகளுக்கும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ உதாரணமா இன்னொரு ஆளுமை நம்ம பார்த்தோம்னா, ராஜம் கிருஷ்ணன் அவருடையது. அவர் எழுதிய நாவல்களுடையது உள்ளடக்கம் அப்படிங்கிற தலைப்புல. ஒன்று பின்னணின்னு இருக்கும், அல்லது உள்ளடக்கம்னு இருக்கும். அப்ப 1969ல கோவா சுதந்திர போராட்டத்து பின்னணியில் எழுதிய நாவல் "பலைக்கரம்ன்ற" நாவல். 1970ல உப்பு காய்ச்சுகின்ற மக்களுடைய வாழ்க்கை எழுதிய நாவல் "கரிப்பு மணிகள்". அதே போன்று நீலகிரி படுகருடைய மக்களுடைய வாழ்க்கை எழுதிய நாவல் "குறிஞ்சித்தேன்". பீகார் கொல்லைக்கூட்ட தலைவன் டாக்மான்சி. இவர் நேர்ல பார்த்திருக்காரு. இத வைத்து என்ன செய்றாரு, அவர் ஒரு நூல் எழுதுகின்றார். "முள்ளும் மலர்ந்தது". நல்லா பாருங்க. அது மாரி மணலூர் மணியம்மை பற்றி "பாதையில் பதிந்த அடிகள்". இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூலும் எழுதின வரலாறு என்னென்ன, அதற்கு கிடைத்த பரிசு என்னென்ன அப்படிங்கிற தகவல்களும் இந்த தொகுதியில கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப. சரிங்களா இப்ப? ஏற்கனவே சொன்ன மாரி நம்முடைய 4 பாடப்பகுதியினுடையது தொகுதி 2ஆக நம்ம வெளியிட்டிருக்கின்றோம். பிற தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம குடுத்திருக்கின்றோம். மொத்தம் 5 தொகுதிகளும் வாங்கியவர்கள் இருக்கின்றார்கள். இப்ப வாங்கிட்டு தான் இருக்கின்றார்கள். என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே வந்து அக்டோபர் மாதம் வெளியிட்டப்ப சில சலுகைகளோட நம்ம குடுத்திருந்தோம். அதுக்கான தகவல் தொடர்பு எண் வந்து நம்முடைய சேனலினுடைய நம்பர் இருக்கு. அதுல பார்த்து நீங்க இது பண்ணிக்கங்க. எனக்கு இந்த தொகுதி தான் வேண்டும் அப்படிங்கிறவங்களும் வாங்கிக்கோங்கப்பா. சரிங்களாப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.